ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். மூன்றாவது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். இந்த மாலை வழிபாட்டுக்கு வந்திருக்கவங்க யாவரும் மூவர் கடவுள் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நின்றபடியே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவின் ஏவுவதால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகள் சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானமோ மனுஷர் மேல் பிரியமோ உம்மை
அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்றைக்கு தாவீது ஏறெடுத்த அதே சங்கீதத்தை இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்தில் இடைபடுகின்றார் என்ற உணர்வோடு கூட நாம் ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரின் உருவுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து முதல் கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உடைய பிரசுத்தம் விளங்கும் அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை இயேசுவினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையில் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்தரியத்தை நிலை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் முது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு முது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மணந்திருவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு முடி நீதியை கீழ்பிரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடலை திறந்துள்ளோம், அப்பொழுது என் வாய் புதுப்புகளை வலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுமாதத்தை நீர் புறக்கணியீர். சியோனுக்கு பிரதிநிதி நன்மை செய்யும், எருசலேமை கட்டுவீராக. அப்பொழுது பீடத்தின் காலங்களை வடிவிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற அருள் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்ய இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் இன்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்துக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 23 தொடங்கி 26. நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வரவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வரவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து,
மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தினுள்ள ஜெப பாடலை பாடுவோம். சிலுவையின் வழியாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற போது சிலுவையின் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற தகுதியையும் ஞான இருதயத்தையும் தாரும். உடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை ஈடேற்றுவதற்கு, நாங்கள் பயபக்திக்குரியவர்களாய் எங்களை மறு அர்ப்பணம் செய்வதற்கு ஆற்றலும் ஆசீர்வாதமாய் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கேட்க அருள் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, சிலுவையின் மூலமாய் நமக்கு மீட்பை தந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த தவ காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்துகின்ற தூய ஆவியரிடத்திலிருந்தும் கிருபை நிறைந்த சமாதான வாழ்த்துக்கள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக. இந்த வாரத்திலேயும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதியை படிக்க கேட்டோம். அதிலே அடங்கியிருக்கின்ற ஒரு விலங்கை குறித்ததான அறிவியல் உண்மைகளோடு திருமறை விளக்கத்தையும் நம்முடைய ஆன்மீகத்திற்கு தேவையான சிந்தனைகளையும் பெற்றுக்கொள்ள என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கேமல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற ஒட்டகம், இது கேமலாஸ் என்ற ஒரு இன வகையை சார்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் ஆங்கிலத்தில் இது கேமல் என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவாக பாலைவனத்திலே வாழ்கின்ற ஒரு தாவர உண்ணி விலங்காக, பாலூட்டி வகையை சார்ந்த ஒரு விலங்காக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டகங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. பாக்டீரியன், காட்டு பாக்டீரியன், அரேபிய ஒட்டகம் என்று 3 வகையான ஒட்டகங்கள் பிரிவு சொல்லப்படுகின்றது. இதனுடைய கால் குழம்பானது, கால் விரல் குழம்பானது சமமாக அமைந்திருக்கக்கூடியவை. ஆசியா, வட ஆப்பிரிக்கா பகுதிகளிலே அதனுடைய பாலை நிலங்களை தாயகமாக கொண்ட ஒரு விலங்கு. 30 to 50 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு. 6 முதல் 10 அடி வரைக்கும் உயரம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விலங்கு. சுமை சுமப்பதற்காகவும், இதனுடைய பால், ஒட்டக பாலுக்காகவும், இதனுடைய இறைச்சிக்காகவும் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. பாலை நிலத்தில் இது வாழ்கின்ற போது 4 அல்லது 5 நாட்கள் தொடர்ந்து நீர் அருந்தாமல் வாழக்கூடிய தன்மை படைத்தது. ஒருவேளை புல் போன்ற தாவரங்கள் கிடைக்குமேயானால் அதை உண்டு 10 அல்லது அதற்கும் அதிகமான நாட்கள், மாத கணக்கிலே கூட நீர் அருந்தாமல் வாழக்கூடிய தன்மை படைத்தது. நீர் அருந்தாத நிலையிலிருந்து நீர் கிடைக்கின்ற போது, நீர் அருந்துகின்ற நிலைக்கு வருகின்ற போது கிட்டத்தட்ட இதனுடைய குடிக்கின்ற திறன் 100 லிட்டர் வரைக்கும் இது தண்ணீரை குடிக்கக்கூடிய திறன் படைத்ததாம். மற்ற விலங்குகளுக்கும் இந்த ஒட்டகத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நீரற்ற நிலைமையிலே பல நாட்கள் நீர் அருந்தாமல் இருக்கின்ற நிலையிலிருந்து நீர் அருந்துகின்ற நிலைக்கு வருகின்ற போது 5 முதல் 10 நிமிடங்களுக்குள்ளதாக அந்த நீர் பதத்திற்கு இதனுடைய உடல் உறுப்புகள் இசைந்து விடுமா. மற்ற விலங்குகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. அதாவது இரத்தத்திலே திடீரென்று நீர் நிலைமை
அதிகரிக்கின்ற போது சிவப்பு அணுக்களுடைய அழுத்தம் அதிகமாகி அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கக்கூடிய தன்மை படைத்தது. ஆனால் இந்த ஒட்டகத்திற்கு அந்த சிவப்பு அணுக்களிலே சவ்வு படலம் அதிக அளவு விரிந்து கொடுக்கும் தன்மை இருப்பதினாலே இது நீண்ட நாட்கள் கழித்து தண்ணீர் அருந்தினாலும் அந்த நீர் பதத்திற்கு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளதாக வரக்கூடிய தன்மை படைத்தது. இதனுடைய சிவப்பு அணுக்களிலே அப்படிப்பட்ட அந்த சவ்வு தன்மை விரிந்து கொடுக்கின்ற தன்மை இருக்கின்றதினால் நீண்ட காலம் நீர் அருந்தாமலும் அதிக அளவு நீர் அருந்தி வாழக்கூடிய ஒரு உயிரியாகவும் ஒரு அபூர்வ வகை விலங்காக இது வாழ்கின்றது. இந்த ஒட்டகத்தினுடைய இன்னொரு தன்மை நமக்கு தெரியும். இது ஒரு பாலைவன உயிரி என்பதினாலே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாங்கி வாழக்கூடியது. அதாவது 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது 106 அல்லது 107 ஃபாரன்ஹீட் வரைக்கும் அந்த தாங்கக்கூடிய தன்மை படைத்தது. அதாவது வியர்வையை வெளிப்படுத்தாமல் அந்த நீர் வெளியேற்றுகின்ற தன்மையை குறைத்து கொண்டு, அதாவது சிறுநீர் மூலமாகவோ அல்லது வியர்வை மூலமாகவோ நீரை வெளியேற்றுகின்ற தன்மையை குறைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நீரற்ற பாலைநில பயணத்திற்கு ஏற்ற ஒரு விலங்கு. இதனுடைய முடியும் இதனுடைய தோலும் வெப்ப தடுப்பானாக மாத்திரமல்ல, கடும் குளிருக்கும் ஏற்ற ஒரு தடுப்பானாகவும் செயல்படுவதாக இதனுடைய தோலும் முடியும் செயல்படுகின்றது. உறை பனியாக இருந்தாலும் கடும் குளிராக இருந்தாலும் அதற்கும் ஏற்ற வகையிலே இதனுடைய தோல் அமைந்திருக்கும். அதாவது எப்படி 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்கின்றதோ, அதே போல மைனஸ்லேயும் அதனுடைய அந்த குளிரை தாங்கக்கூடிய தன்மையும் இதற்கு உண்டு. அதிகமான வெப்ப நிலைமையிலே கூட 200 கிலோ வரைக்கும் சுமையை சுமந்து 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. கிட்டத்தட்ட 400லிருந்து 600 கிலோகிராம் வரைக்கும் எடை இருக்கக்கூடியது. சில ஒட்டகங்கள் விரைந்து செல்லக்கூடிய ஒட்டகங்கள் உண்டு, அது 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஒட்டகத்தினுடைய சுவாச, அதாவது மூக்கு பகுதியிலே, நாசி பகுதியிலே ஒரு விசேஷ தன்மை உண்டு. பாலை நிலத்தில் அதற்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற போது தண்ணீர் இருக்கின்ற இடத்தை அந்த மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்கின்ற ஒரு மோப்ப சக்தியும் இந்த ஒட்டகத்திற்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. பாலை நிலத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று அந்த மோப்ப சக்தியின் மூலமாய், அதாவது தன்னுடைய தண்ணீர் பை வற்றி விடுகின்ற சூழ்நிலையிலே அதை கண்டுபிடித்து தண்ணீரை குடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று சொல்லி, இந்த முதுகிலே இந்த திமிழ் இருக்கும். அது ஒற்றை திமிழ் ஒட்டகங்கள், இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் என்று சொல்லி அதற்கு வகை உண்டு. இந்த இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் ஒட்டகப்படை, அதாவது போர்க்களத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய தேசத்திலே கூட 2012ஆம் ஆண்டு வரைக்கும் பாதுகாப்பு படையிலே ஒட்டகங்கள் அணிவகுத்து இருந்த வரலாறு உண்டு. அரேபிய நாடுகளிலே வீட்டு விலங்காகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஒட்டக பாலுக்காக, ஒட்டக இறைச்சிக்காக இது பயன்படுத்தப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது என்று சொன்னோம். இந்த ஒட்டக பாலை குடித்து ஒரு மனிதன் 1 மாதம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமாம். அந்த அளவிற்கு இதிலே விட்டமின், புரோட்டீன் சத்துக்கள் இந்த ஒட்டக பாலிலே உண்டு. அதிகமாக அரேபிய நாடுகளிலே ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளுக்கு ஒட்டக பாலை குடிக்க கொடுத்து ஊட்டச்சத்திற்காக வளர்க்கின்ற சூழ்நிலைகளும் உண்டு. ஒரு மனிதன் 1 மாத காலம் இந்த ஒட்டக பாலை மாத்திரமே குடித்து உயிர் வாழ முடிகின்ற அளவிற்கு அதனுடைய ஒட்டக பாலிலே அந்த தன்மைகள், சத்து நிறைந்த சூழ்நிலை உண்டு. திருமறைக்குள்ளதாக நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், தொடக்க வரலாற்றிலிருந்தே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே முற்பிதாக்களில் முதல்வராக்கிய ஆபிரகாம் காலத்திலிருந்தே ஒட்டகங்கள் பயன்பாட்டில் இருந்தது நமக்கு தெரிய வருகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயே நாம் பார்க்க முடியும். திருமறையிலே பொதுவாக அரேபிய ஒட்டகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக குறிப்புகள் உண்டு. ஆதியாகமம் 37:25 பொதி சுமந்து செல்லுகின்ற, மெதுவாக செல்லுகின்ற ஒட்டகங்களும்,
1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வேகமாக செல்லுகின்ற ஒட்டகங்களை பற்றியதான குறிப்புகளும் அடங்கி இருக்கின்றது. தொடக்க நூல் வரலாற்று குறிப்புகளின்படி கிமு 2000 ஆண்டிலே குல முதியவர் காலத்திலே, அதாவது முற்பிதாக்களுடைய முன்னோர்களின் காலத்திலே ஒட்டகம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. அசீரியர்களுடைய குறிப்பின்படி கிமு 1100ஆவது ஆண்டிலே முதலாம் திகிலாத் பிளேசருடைய காலத்திலே வீட்டு விலங்காக ஒட்டகம் வளர்க்கப்பட்ட குறிப்புகளும் உண்டு. பழைய ஏற்பாட்டு வரலாற்றை பொறுத்த வகையிலே ஆபிரகாமிடத்திலே, அதாவது முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் அவர்களுடைய பயன்பாட்டிலே ஒட்டகம் இருந்ததற்குரிய குறிப்புகள் உண்டு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்ப்பதற்காக அங்கே தன்னுடைய பணியாளரை அனுப்புகின்ற போது 10 ஒட்டகங்களை அவர் அனுப்பியிருக்கிறார். பொண்ணு பார்க்க போகும்போது 10 ஒட்டகத்தை வேலைக்காரர் கூட்டிகிட்டு போயிருக்கார். அதுக்கு தான் ரெபேக்கால் என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்திற்கு தண்ணீர் வார்க்கின்ற ஒரு பணி. 100 லிட்டருனா 10 ஒட்டகத்துக்கு என்னாச்சு, அப்போ எவ்வளவு சின்சியராக ரெபேக்கால் வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஆக ரெபேக்காலை குறித்து கோடாக்கொடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்துகின்ற போது அப்படிப்பட்ட ஒரு தன்மை படைத்த ஒரு பெண் என்பது இந்த ஒட்டகத்தை அவர் தண்ணீர் வார்த்ததிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே திருமறையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஒட்டக பயன்பாடு உண்டு. ஏசாவுக்கு பரிசாக யாக்கோபு அனுப்பின போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், ஒட்டகத்தை அனுப்பினார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் கொடுக்கும் ஒட்டகம் என்று தான் அங்கே குறிப்பு இருக்கும், பால் கொடுக்கின்ற ஒட்டகம். அப்படின்னா யாக்கோபு என்ன செஞ்சிருக்காரு, இந்த சத்து நிறைந்த பால் கொடுக்கின்ற ஒட்டகத்தை அனுப்பி தன்னை தப்பித்துக் கொள்வதற்குரிய வகையை யாக்கோபு தேடி இருக்கின்றதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. பால் கொடுக்கின்ற ஒட்டகங்கள் ஏசாவுக்கு பரிசாக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு அவரை வாங்கி சென்ற இஸ்மவேலர், அவங்க அந்த ஒட்டகத்தில் தான் யோசேப்பை பிடித்து செல்லுகின்ற ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. சவுலுடைய காலத்திலேயும் ஒட்டகத்தின் பயன்பாடு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபன் கோத்திரத்தார் 30,000 ஒட்டகங்களை கைப்பற்றின ஒரு சம்பவம் நாளாகம புஸ்தகத்திலே 1ஆம் நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு சேபாவிலிருந்து வந்த ராஜஸ்திரீ பரிசு கொண்டு வருகின்றாள். அவள் கொண்டு வருகின்ற அந்த பாங்கு, அந்த பரிசுகள் கொண்டு வரப்பட்டது ஒட்டகத்தில் தான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தாவீதிற்கும் இஸ்ராயேலர் நன்கொடைகள் அல்லது பரிசுகளை கொண்டு வந்ததும் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தின்படி ஒட்டகத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். சீரிய நாட்டு அரசன் 40 ஒட்டகங்களை எலிசாவிற்கு பரிசாக அனுப்பி வைத்தார் என்று 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். பரிசாகவே ஒட்டகங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்ற செய்தியும் பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலே உண்டு. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே நாம் அதிகமாக ஒட்டகங்களுடைய பயன்பாட்டை குறித்து அறிந்து கொண்டாலும் இது பயணம் செய்வதற்காக, பொதி சுமப்பதற்காக, வியாபார பொருட்களை அங்கே சுமந்து செல்வதற்காக, வாசனை பொருட்கள், பரிசு பொருட்களை எடுத்து செல்வதற்காக ஒட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 14ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே இது உணவாக பயன்படுத்த வேண்டாம் என்கின்ற ஒரு சட்டம் உண்டு. அதாவது இறைச்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற வரலாறு உண்டு. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டுகின்ற இணை சட்டங்களின் அடிப்படையிலே இது ஒட்டக இறைச்சியானது பயன்படுத்தப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அரபியர்கள் அதிகமாக ஒட்டக இறைச்சியை உணவிலே சேர்த்து கொள்வது வழக்கமாக இருந்திருக்கின்றது. நாம் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே, மார்க் 1ஆம் அதிகாரத்திலே திருமுழுக்கு முனிவர் யோவானை குறித்து நாம் படிக்கின்றோம். யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனுடைய உடை ஒட்டக மயிர் உடை என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது யோவானினுடைய அந்த மேல் ஆடை ஒட்டக மயிரால் செய்யப்பட்டது. இந்த ஒட்டக மயிர் ஆடையானது தவ வாழ்வுக்கு பொருத்தமான ஒரு உடையாக அந்த நாட்களிலே கருதப்படுகின்றது. ஒரு தவத்தை நோன்பு இருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஒட்டக மயிர் உடை பொருத்தமான உடை என்று கருதப்படுகின்றது. சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த மயிர் போர்வை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். எலியா இதே போன்ற மயிர் ஆடையை அணிந்திருப்பதாகவும் சகரியாவின் நூலிலே தீர்க்கதரிசி இந்த மயிர் ஆடையை அணிந்திருப்பதாகவும், இந்த மயிர் ஆடை என்பது ஒட்டகத்தினுடைய தோலினால் செய்யப்பட்டது அல்லது ஒட்டகத்தின் மயிரினால் செய்யப்பட்ட உடையாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தவ வாழ்விற்கு அல்லது இறைவாக்கினர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு உடையாக அங்கே அந்த வரலாற்றிலே பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்வதிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கம்பளி ஆடையாகவும் ஒட்டக மயிர் ஆடையானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உடையை குறித்து தன்னுடைய உரையிலே அவர் சொல்லுகின்றதை பார்க்க முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மெல்லிய வஸ்திரத்திற்கும் இந்த மயிர் உடைக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்லுவார். இந்த மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் எங்கே இருப்பார்கள்? அரசர் அரமனையிலே இருப்பார்கள். அப்படியானால் இந்த மயிர் உடை தரித்தவர்கள் அதற்கு எதிராக வனாந்தரத்திலே இருக்கின்றார்கள். ஆக மெல்லிய வஸ்திரம் அரசர் அரமனைகளில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மயிர் உடை அல்லது இந்த தடித்த ஆடையானது தவ வாழ்வுக்குரிய ஆடையானது வனாந்தரத்தில் இருக்கின்றவர்களுக்கு. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகின்ற போது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லி யோவானை குறித்து நாம் சொல்லுவோம். ஆக வனாந்தரத்தில் வாழ்கின்றவர்களுக்கு ஏற்ற உடை. ஆனால் மெல்லிய வஸ்திரம் அரசர் அரமனைகளில் இருக்கின்றவர்களுக்கு என்ற குறிப்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கூற்றிலே இருந்து மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த ஒட்டகம் உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எரேமியா 2:23 தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ என்று இஸ்ரவேலை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற செய்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது. தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்களின் நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்வதை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ என்று இஸ்ரவேலை குறித்து தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அதாவது இந்த பெண் ஒட்டகம் இனச்சேர்க்கை காலத்தில் தன்னுடைய ஆவலை அடக்கிக் கொள்ளாமல் தாறுமாறாக நடந்து கொள்ளுமாம். இந்த பெண் ஒட்டகம் அப்படி தாறுமாறாக நடந்து கொள்ளுமாம். இந்த காட்டு கழுதைகளும் இப்படித்தான் தாறுமாறாக நடந்து கொள்ளும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இனச்சேர்க்கை காலத்தில் எப்படி பெண் ஒட்டகம் தாறுமாறாக நடந்து கொள்ளுகின்றதோ அதுபோல இஸ்ரவேல் மக்கள் தாறுமாறாக ஓடி அநேக தெய்வங்களை பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஒட்டகத்தை உருவகமாக பயன்படுத்தி ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். யெகோவா என்கின்ற அந்த உண்மையான கடவுளை நம்புவதை விட்டுவிட்டு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விக்கிரக ஆராதனைகள் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை குறித்து இங்கே இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இங்கே சொல்லப்படுகின்றது. ஒருவேளை தங்களுடைய இயலாமையிலே கடைசியிலே யெகோவா தெய்வனிடத்திலே வருகின்றார்கள். ஆனால் அந்த தெய்வத்தை நம்புவதை விட்டுவிட்டு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு தாறுமாறாக பிற தெய்வ வணக்கங்களை நாடி செல்லுகின்ற இஸ்ராயல் மக்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இஸ்ராயல் மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்படுகின்ற போது பெண் ஒட்டகத்தின் உருவகத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவரில் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த தவ காலத்தில் நாம் இந்த பெண் ஒட்டகத்தை எரேமியா தீர்க்கதரிசி எப்படி உருவமாக பயன்படுத்தி சொல்லுகின்றாரோ அதே போல நாமும் சற்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
பிற தெய்வ வணக்கங்கள் என்பது நமக்கு இல்லை என்று சொன்னாலும், அதாவது நம்ம பிற தெய்வ வணக்கத்திற்குள்ள நம்ம நேரடியாக போகவில்லை என்று சொன்னாலும், நம்முடைய சில செயல்பாடுகளின் வழியாக அல்லது நம்முடைய செயல்பாடுகளிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத கூறுகளின் வழியாக விக்கிரக வணக்கத்தின் சூழல்களை ஒருவேளை நாம் வளர்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த தாறுமாறான பெண் ஒட்டகத்தை போன்ற மனநிலைமை நமக்கும் உண்டு என்பதை மறைமுகமாக இந்த பகுதியின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தாண்டி எந்த ஒரு வார்த்தையின் மீதும் நாம் விசுவாசம் வைப்போம் என்று சொன்னால், அல்லது ஆண்டவருடைய வசனத்தை விட்டு தாண்டி நாம் நம்முடைய நம்பிக்கையை நாம் அமைத்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த தாறுமாறான பெண் ஒட்டகத்தின் மனநிலைமை நமக்கும் இருக்கிறது என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது. விக்கிரக ஆராதனை என்பது நேரடியாக இல்லை என்று சொன்னாலும், மறைமுகமாக ஆண்டவரை நாம் முழுமையாக வழிபடாத ஒரு சூழ்நிலை அல்லது முழுமையான ஒரு ஒப்படைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மிடத்திலே காணப்படுகின்றது என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகின்றது. நாம் அதை இந்த தவ காலத்திலே, இந்த தபசு நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே நாம் அதை புரிந்து கொண்டு நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள, நம்மை நாமே ஸ்திரப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம். மத்தேயு 19:24 தான் இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும், லூக்கா 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியத்தை நாம் சற்றே புரிந்து கொண்டவர்களாய் இதை நாம் இணைந்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரிடத்தில் வந்த ஒரு வாலிபன், இவன் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக, ஒரு பெரிய செல்வந்தனாய், பணக்காரனாய் அவன் அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றான். ஒருவேளை இவன் ஒன்று அந்த நாட்களில் இருந்த சனகரிம் சங்கத்தின் உறுப்பினராக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஜெப ஆலய தலைவனாக அவன் இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு நல்ல யூத பாரம்பரியத்திலே இவர் தேறினவர் என்பது அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு விஷயம். இவர் ஆண்டவரிடத்திலே வந்து இறையரசிலே நுழைவதை பற்றி, பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெறுவதை குறித்து ஆண்டவரிடத்திலே விசாரிக்கின்றார். ஒருவேளை இந்த பகுதியை நீங்கள் மத்தேயு 19, மார்க்கு 10, லூக்கா 18 நீங்கள் ஒப்பிட்டு வீட்டிலே சென்று நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பகுதிகளின் அடிப்படையிலே இந்த வாலிபன் அல்லது இந்த பணக்காரன் அல்லது மிகுந்த ஒரு நல்ல பொறுப்பிலே இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே வந்து இறையரசிலே நுழைவதை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதை குறித்து அங்கே ஆண்டவரிடத்திலே கேள்வி எழுப்புகின்றான். இவன் ஆண்டவரிடத்திலே வருகின்ற போது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று அவன் கேள்வி எழுப்புகின்றதாக மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் அங்கே கட்டளைகளை, கற்பனைகளை குறித்து அவனிடத்திலே சொல்லி, இந்த கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லுகின்றார். நாம் 10 கற்பனைகள் நம்முடைய கரத்திலே உண்டு. ஆனால் இந்த 10 கற்பனைகளையும் 613 கட்டளைகளாக பகுத்து யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்த வரலாறு உண்டு. ஆக 10 என்ற தொகுப்பு, ஆனால் பைலாஸ் என்று சொல்வதைப் போல 613 விதமான கட்டளைகளாக அவர்கள் அதை பிரித்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இவைகளை எல்லாவற்றையும் அந்த மனிதன், அந்த வாலிபன், அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், இதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சிறு வயது முதல் கை கொண்டிருக்கின்றேன். இந்த கை கொண்டிருக்கின்ற சூழ்நிலை என்பது ஒரு முழுமையான யூத பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்கள் மாத்திரம்தான் சிறு வயதிலிருந்து அதை கை கொள்ள முடியும். ஆக தன்னுடைய சிறு வயதிலிருந்து இந்த 613 விதமான கட்டளைகளை அல்லது இந்த 10 கற்பனைகளின் தொகுப்பை நான் என்னுடைய வாழ்க்கையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் அங்கே சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே ஒரு பதில் உரைக்கிறார். ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு.
நீங்கள் அந்த மற்ற நற்செய்தி நூல்களையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த பகுதியை படிக்க வேண்டும். அப்போ உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகின்ற போது என்னிடத்தில் இன்னும் என்ன குறை? நான் தான் எல்லா கற்பனையும் கடைபிடிச்சிருக்கிறேனே, எல்லா கட்டளைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையில கையாண்டு இருக்கிறேனே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் கட்டளைகளை அல்லது கற்பனைகளை முழுமையாக கடைபிடித்த ஒரு முழுமை யூதனாக ஆண்டவரிடத்திலே பதில் சொல்லுகின்றான். அப்போ அந்த 10 கற்பனைகள் அல்லது கட்டளைகள் அல்லது அதிலே உள்ளே அடங்கி இருக்கின்ற அத்தனை சாராம்சங்களும் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் என்னிடத்தில் என்ன குறையை காண்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் அவன் மாறுத்தரம் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சிலர் உன்னிடத்திலே குறை உண்டு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவன் என்ன செய்ய முடியவில்லை? முழு மனதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தவ காலத்திலே நாம் குறைவுகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகின்ற மனநிலைமையோடு கூட நாம் ஒத்துக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல நமக்கு முன் வைக்கப்படுகின்றது. பல நேரத்தில் நாம் அப்படித்தான் இந்த வாலிபனை போல அல்லது இந்த பணக்காரனை போல நாம் இருந்து விடுகிறோம். நான் சின்ன வயசுலேருந்தே சண்டே ஸ்கூலில் வளர்ந்தவன், யூத் மீட்டிங்கில் இருந்தவன், விமன் ஃபெலோஷிப்பில் இருந்தவன், மென் ஃபெலோஷிப்பில் இருந்தவன், நான் நல்ல ஐக்கியத்தில் நல்ல ஒரு ஃபெலோஷிப்பில் நல்ல ஒரு சர்ச் ஃபெலோஷிப்பில் நான் வளர்ந்தவன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று சொல்லி பல நேரத்திலே இந்த யூத பாரம்பரியத்திலே வளர்ந்த இந்த ஐஸ்வர்யமானமாக்கிய அந்த வாலிபனை போல நாமும் ஆண்டவரிடத்திலே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் அப்படி கேள்வி எழுப்புகின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் அந்த வாலிபனிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, இன்னும் ஒரு குறை உண்டு. என்ன குறை? உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை முழு அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். அங்கே அந்த பகுதியானது எப்படி சொல்லப்பட்டிருக்குதான், உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும், அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போதான் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட போது அவன் என்ன செஞ்சிட்டான்? துக்கம் அடைந்தவனாய் ஆண்டவரை விட்டு போய்விட்டான். ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் வெறுமையாய் வந்து, ஆண்டவரிடத்தில் ஒன்றுமில்லாமல் வந்து மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து சென்றவர்கள் உண்டு. ஆண்டவரிடத்தில் இயலாமையினால் வந்தவர்கள் உண்டு, பலவீனத்தோடு வந்தவர்கள் உண்டு, அல்லது சோர்ந்து போன நிலைமையிலே வந்தவர்கள் உண்டு. ஆனால் இயேசுவை சந்தித்து வெறுமையாய் திரும்பினதாக சரித்திரமில்லை இந்த ஒரு வாலிபனை தவிர. இந்த வாலிபன் மாத்திரம்தான் ஆண்டவரிடத்தில் வந்து அவர் அந்த குறைவை சுட்டி காட்டின போது, அந்த குறைவை அவனுக்கு ஆண்டவர் உணர்த்தின போது அவனால் என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த பாரம்பரியம், அந்த யூத தன்மை, அந்த அந்த தன்னுடைய எல்லாவற்றையும் படித்து விட்டேன், எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லா கற்பனைகளும் எனக்கு தெரியும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவனை ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி அனுப்பினது? துக்கமுகமாய் அவன் திரும்பி போனான், துக்கமாய் போனான். ஆண்டவரை பொறுத்தளவில் இவன் ஆண்டவரை விட்டு துக்கமாக போனது ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? துக்கமாக இருந்திருக்கும். தன்னிடத்தில் வந்து இப்படி ஒருத்தன் வெறுமையாய் திரும்பி போகிறானே என்று சொல்லி ஆண்டவர் துக்கப்பட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய ஆஸ்தி உள்ளவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கலும் இந்த இடத்துல தான் அந்த உருவகமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லி. இவ்வளோ ஊசின உடனே நம்ம என்ன நினச்சிருப்போம்? நம்ம தைக்கிற ஊசியில், அந்த ஊசியில் இருக்கிற காதில் இதில் எப்படி ஒட்டகம் போகும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு எருசலேம் நகரை சுற்றி பெரிய கோட்டைகள் உண்டு. எருசலேம் நகரை சுற்றி பெரிய கோட்டை உண்டு. அந்த கோட்டைக்கு நல்ல உயரமான வாசல் உண்டு. அந்த வாசல், பெரிய வாசல் வந்து பூட்டி தான் இருக்கும். ஆனால் அந்த வாசலில், அந்த வாசலுக்குள்ளேயோ அந்த வாசல் பக்கத்துலேயோ சின்ன கதவு இருக்கும். இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய கேட் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன விக்கெட் கேட் இருக்கும். அந்த மாதிரி அந்த விக்கெட் கேட்டுக்கு பேர் தான் ஊசியின் வாசல் என்று சொல்லி அதற்கு பேர் உண்டு. அந்த சின்ன கதவுக்கு பேர் வந்து ஊசியின் வாசல். அதாவது பெரிய கேட் எப்பயுமே பூட்டி தான் இருக்கும், இந்த ஊசியின் வாசல் வந்து எப்பயும் திறந்துருக்கும், எப்பயினாலும் போகலாம் வரலாம்.
ஆனால் அந்த ஊசி வாசல் வழியாக ஒட்டகம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஒட்டகம் அன்னைக்கு வந்து டிராவலுக்கு பயன்படுத்தப்பட்டது, பொதி சுமப்பதற்கு, இன்னும் பல பரிசு பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஆக இப்போ ஒருத்தர் வந்து அந்த கோட்டை வாசலில் உள்ளே நுழையணும் அப்படின்னா அங்கே இருக்கிற வாசல் காப்பாளன்ட்ட கேட்டு தான், அந்த பெரிய கேட்டை திறந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த கோட்டைக்குள்ளே அவங்க நுழைய முடியும். ஈஸியாக வந்து என்ன செஞ்சிட முடியாது, இந்த சின்ன விக்கெட் கேட் வழியாக அந்த ஊசியின் வாசல் வழியாக போயிட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஊசி வாசல் வழியாக அந்த விக்கெட் கேட் வழியாக ஒட்டகம் கூட போயிடலாம், ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சின்ன கேட்டில் அவ்வளோ பெரிய ஒட்டகம், அது ஒரு 6 அடியோ அல்லது 10 அடியோ உயரமுள்ள ஒட்டகம் கூட அந்த ஊசி வாசல் வழியாக போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அங்கே உருவமாக சொல்லதான் சீசர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆக இந்த இடத்துல அந்த மனிதனுடைய மனநிலைமை, அந்த மனிதனுடைய அந்த கடினமான ஒரு தன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைஞ்சிரும், நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோம். அந்த ஐஸ்வர்யானுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஐஸ்வர்யான் இடத்துல நம்மளை வச்சுக்கிடுவோம், நமக்கு வாய்ப்பு இருக்குதா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? இந்த தவ காலம் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு காலம். இந்த உபவாச நாட்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒரு நாட்கள். ஒட்டகம் கூட அந்த ஊசியின் வாசலில் நுழைஞ்சிரும், இந்த ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு. நம்மை பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டு விடக்கூடாது, நம்மை பார்த்து ஆண்டவர் துக்கப்பட்டு விடக்கூடாது. என்றால் அந்த மனிதன் ஆண்டவரை விட்டு போகும்போது துக்கமுகமாய் திரும்பி போனான். ஏன்னா அவர் சொன்ன அந்த குறையை அவனால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே குறையை சுட்டி காட்டுவார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தவறு, இப்படிப்பட்ட ஒரு குறை உன்னிடத்திலே உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே சுட்டி காட்டுவார் என்று சொன்னால், அந்த குறையை உணர்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இந்த 2 நாட்களில் தாவீதரசனுடைய பாவ சங்கீர்த்தன அறிக்கையை நாம் ஏறெடுக்கிறோம். அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னான், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி அவனை சுட்டி காட்டினான். இப்படிப்பட்ட தவறை செய்தவன் நீதான் என்று சுட்டி காட்டினான். அங்கேயே உணர்ந்தான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். அந்த தாவீது, அப்படி அறிக்கை செய்த தாவீதின் வம்சத்தில் தான் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் இயேசு பிறந்தார். அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறப்பிக்கின்ற வகையிலே தாவீதினுடைய பாவ அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்கின்ற போது, நம்முடைய குறைவுகள் சுட்டிக்காட்டப்பட்டு, நம்முடைய தவறுகள் உணர்த்தப்பட்டு, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நம்முடைய குறைவுகளையும் தவறுகளையும் உணர்வோம் என்று சொன்னால், நம்முடைய சந்ததியை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஒட்டகத்தை உருவகமாக பயன்படுத்தி அந்த ஐஸ்வர்யாண்ட மனநிலைமையை சொல்லுகின்றார். இந்த ஒட்டகத்தை குறித்து தியானிக்கின்ற நாம் இந்த உருவகத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு நேராய் பயன்படுத்தி இருப்பாரேயானால், நாம் சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம், சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யானுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவன் சண்டே ஸ்கூலுக்கு போனவன் தான், யூத் மீட்டிங் அட்டன் பண்ணவன் தான், ஆனால் பரலோகத்துக்குரிய வாய்ப்பு அவனுக்கு இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். இன்றைக்கு நாம் எத்தனை கூட்டங்களுக்கு நாம் போகிறோம், எத்தனை கன்வென்ஷன்களிலே நாம் பங்கு பெறுகின்றோம், எத்தனை நாம் செய்திகளை நாம் கேட்கின்றோம். பரலோகத்திலே அடியெடுத்து வைப்பதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ளுகின்ற காலங்களாக, நம்மை தகுதிப்படுத்துகின்ற காலங்களாக இந்த தவ காலங்களை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஒட்டகத்தை உருவகமாக்கி சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே அந்த குறைவுகள் உணர்த்தப்பட்ட மனிதர்களாக நாம் நம்முடைய வாழ்வை மறு அர்ப்பணம் செய்த ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, அப்போ யார் ஆண்டவரை ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், மனுஷரால் இது கூடாதுதான்,
தேவனாலே எல்லாம் கூடும். பொருள் இது நம்முடைய சூழ்நிலை அல்ல. நம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கின்ற போது, ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை செலவிடுகின்ற போது, நம்முடைய தவ உணர்வுகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து காத்திருக்கின்ற போது ஆண்டவர் என்ன செய்வார்? இது நம்முடைய முயற்சி அல்ல, இது நம்முடைய தனிப்பட்ட சுயமான காரியம் அல்ல. ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதை மத்தேயு நற்செய்தி நூலிலே 23ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வாக்கியத்தை பார்க்கலாம். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்களே. 8 அடி 10 அடி இருக்கிற ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்களே என்று சொல்லி யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்? அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்த யூத சமய தலைவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் முழுவதுமாக படித்து பாருங்கள். ஒருவேளை நாம் ஒரு எச்சரிப்பின் சிந்தனை அல்லது ஒரு எச்சரிப்பின் செய்தியானது அந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூத சமய தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அல்லது இயேசுவை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஒருவேளை நம்ம இந்த பகுதியின் அடிப்படையிலே நம்மை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் அந்த நாட்களிலே வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், நாம் அந்த இயேசுவின் காலத்திலே வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், அவரை கொல்வதற்கு அல்லது அவரை கொன்ற அந்த சக்திகளுக்கு நாம் உடந்தையாக இருக்க மாட்டோம் என்று நாம் ஒருவேளை நம்மை பற்றி எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது தவறு என்று சொல்லி அந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுது. ஒருவேளை முழு அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது தான் அந்த காரியம் நமக்கு புரியும். ஆபேல் அந்த முதல் கொலை செய்யப்பட்ட மனிதன், அவனிலிருந்து தொடர்ந்து வருகின்ற அந்த இரத்த பழிகள், இயேசுவும் ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தவர். ஸோ இந்த இரத்த பழிகள் கடைசியில் இந்த இரத்த பழிகள் எங்கள் மேல் விழட்டும் என்று சொல்லி யூதர்கள் சொன்னது நிமித்தம் எதிர்காலத்தில் இந்த யூத சமுதாயம் எப்படி அழிவை சந்தித்தது அல்லது எப்படி அந்த இரத்த பழியை சுமந்து கொண்டது என்கின்ற வரலாறு எல்லாம் நமக்கு உண்டு. ஆக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆழமான அழுத்தமான சிந்தனையை முன்வைக்கின்றார். கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிடுறீங்க. நம்ம சாதாரணமாக தேநீர் வடிகட்டி அல்லது ஒரு துணி வச்சு வடிகட்டுற பழக்கம் நமக்கு உண்டு. ஆக ஒரு சின்ன துரும்பு, ஒரு சின்ன தூசி நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ குடிக்கிற பால்லையோ அல்லது அந்த டீ தூள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம குடிக்கிற டீயில் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வடிகட்டுறோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு ஒட்டகம் போல ஒரு பெரிய சூழ்நிலையை விழுங்கி விடுக்கிறோம். இதெல்லாம் வடிகட்டிட்டு அதை விழுங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவிற்கு இந்த யூத சமய தலைவர்களை ஆண்டவர் அந்த இடத்துல சாடி அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மாயக்காரராக்கிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இந்த ஐயோ என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தினதுடைய நோக்கம் நமக்கு நன்கு தெரியும். அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அல்லது சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை அவர் வெளிப்படுத்தி அந்த அகாரமான அந்த கொல்கதா மலையிலே தன்னுடைய உயிரை விட்டது நிமித்தம் இந்த யூத சமய தலைவர்கள் அல்லது இந்த யூத சமய பின்னணியம் எப்படிப்பட்ட அந்த இரத்த பழிக்குள்ளதாக வீழ்ந்து போனது. அந்த ஐயோ என்கின்ற அந்த வார்த்தை, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. திரும்ப திரும்ப ஆண்டவர் அந்த பகுதியில் அந்த ஐயோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகளை, ஞானிகளை, வேத பாரகரை உங்களிடத்தில் அனுப்பு. சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள்.
இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கோபாவேசமாக சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, அந்த சிலுவையை சுமக்கின்ற அனுபவம் என்பது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல. அந்த வேதனையை சந்திப்பதற்கு முன்பதாக இந்த வேதனைக்கு காரணிகளான மனுஷரை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது எந்த அளவிற்கு வரலாற்றிலே அதற்கு பிற்பாடு நிறைவேறின் என்பதை நாம் வரலாற்றிலே படித்து பார்க்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அகோரமான நிலைமைக்கு நாமும் நம்முடைய சந்ததியும் போய்விடக்கூடாது என்பதை நாம் விழிப்புணர்வாக அல்லது விழித்து கொண்டவர்களாக நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள இந்த தவ காலங்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்கின்ற காரியங்கள், அவருடைய திருச்சபைக்கு விரோதமாக நாம் செயல்படுகின்ற காரியங்கள், அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் சிந்திக்கின்ற காரியங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஐயோ என்கின்ற கேட்டை வருவிக்கும் என்று சொல்லி இந்த மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசேயரை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு சிந்தனை இந்த பகுதியிலே இந்த ஒட்டகத்தை உருவகமாக்கி ஆண்டவர் அங்கே பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இரத்த பழிக்கு நாம் காரணிகள் ஆகிவிடாதபடி நாம் நம்மை தற்பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர்கள் அப்படிப்பட்ட வரலாறுகள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே நடந்திருக்கின்றது, அதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வரலாறுகளை கடந்து வந்துதான் இன்றைக்கு திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த சிலுவைக்கு நேராக இந்த தியானத்தை அமைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சுட்டி காட்டுகின்ற சிந்தனைகளையும் நாம் செவிமடுத்து நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த சந்ததியில் என்ன வர வேண்டும்? ஆசீர்வாதங்கள் வர வேண்டும், சமாதான வாழ்த்துக்கள் வர வேண்டும், மகிமையின் சூழ்நிலைகள் வர வேண்டும். எந்த ஒரு நிலைப்பாட்டிலேயும் நம்முடைய சந்ததி இரத்த பழியை சுமக்கின்ற சந்ததியாக மாறிவிடக்கூடாது என்பதை இந்த திருவசனங்களின் மூலமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து, இந்த ஒட்டகத்தை உருவகமாக பயன்படுத்தின இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் சிலுவையை நோக்கிய நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய இந்த மகிமையான ஆசீர்வாதம் நிறைந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள சீர்படுத்தி கொள்ள நம்மை முழுமையாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணித்தவர்களாய் சிலுவையிலிருந்து வெளிப்படுகின்ற அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாம் இந்த தவ காலங்களிலே நம்மை சரிப்படுத்துவோம். அந்த முந்தின பகுதியிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஊசியின் காதில் நுழைகின்ற ஒட்டகத்தின் அனுபவமும், வடிகட்டியை தாண்டி வெளிப்படுகின்ற ஒட்டகத்தை விழுங்குகின்ற அனுபவமும் இந்த சிலுவையை தியானிக்கின்ற இந்த நாட்களிலே நமக்கு முன் இருக்கின்றது என்கின்ற சிந்தனையோடு கூட திருவிருந்திலே ஆண்டவருடைய சிரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். நிச்சயமாக நம்மை சீர்படுத்துகின்ற காலமாக, நம்மை ஸ்திரப்படுத்துகின்ற காலமாக, நம்மை சரிப்படுத்தி கொள்ளுகின்ற காலமாக, நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் அர்ப்பணம் செய்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியுடைய காலமாக இந்த நாட்களை அமைத்து கொள்ள நாம் முற்படுவோம். ஆண்டவர் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஒட்டகத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள், அதன் மூலமாய் நாங்கள் விழிப்புணர்வாய் சிந்தித்து கொண்ட செய்திகள் இந்த தவ காலங்களிலே எங்களை ஒரு முழுமையான ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் வழி நடத்த உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. பல நேரத்திலே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். பல நேரத்தில் உமக்கு முன் இடம் கொடுக்காமல் நாங்கள் உலகத்திற்கு முன் இடம் கொடுத்து வாழ்ந்து விடுகின்றோம். நீர் கொடுத்திருக்கின்ற எச்சரிப்பின் சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய நினைவலைகளிலே ஆண்டவரே எங்களை மறு கட்டுமானம் செய்து பார்த்து பலிபிடத்தில் முழங்கால் படியிட்டு உம்முடைய சிரத்திரத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதியாயிருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நெசையா விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம்.
வானத்தையும் பூமியும் காணப்படுகிறமான எல்லாவற்றையும் படித்தராயிருக்கிற சர்வ வல்லமை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் ஒரே பேராத்மாவாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாக்கும் முன்னே நம்ம பிதாவிடத்தில் ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியின் ஜோதியானவர், மேலே மேலேயானவர், உண்டாக்கப்பட்ட ஜெபிக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதர் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கனிமணில் அவற்றினார். நமக்காக தோன்றி பார்த்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரமனுக்கு ஏறி பிதாவின் வசதி வீற்றிருக்கிறார். உயிரோடும் மரித்தோரின் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்தின் முடிவுகளை கர்த்தருமாய் ஜீவனை கொடுப்பவருமாய் பிதாவினுக்குமாறு தோற்றுவிக்கப்பட்டவருமாய் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தவான் அப்போஸ்தலர்களை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு என்று ஒரே ஞானஸ்நானம் இருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தோடும் மறுமைக்குள் ஜீவனுக்கு காத்திருக்கிறேன். ஆமென். என்ற வண்ணமாக நம்முடைய காணிக்கைகளை ஆண்டோடத்தில் அர்ப்பணிப்போம். 148வது கீர்த்தனை, குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி என்ற கீர்த்தனையை பாடுவோம். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டோடத்தில் அர்ப்பணிப்போம். பாடகர் குழுவினர் காணிக்கை சேகரிக்கின்ற திருப்பணியை நிறைவேற்றுவார்கள்.
உயர்த்துங்கள். எங்களிடத்தில் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதி நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவையில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை செயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபையோடும் நாங்கள் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமையுண்டாவதாக ஸ்துதிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தொருவரையும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்தும் ஒரே பேரான மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து அனைத்துலகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தம் தர்மையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டு நினைவை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் மெய்யான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதோல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டுடைய சன்னிதானத்திலே அவருடைய சரித்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்மை தகுதிப்படுத்துவோம். மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசேயரை குறித்து ஆண்டவரை எச்சரித்த உணர்வுகள், பணக்கார வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துக்கமாய் திரும்பி போன உணர்வுகள், ஒட்டகத்தை உருவகமாக பயன்படுத்தி ஆண்டவர் அங்குமிங்கும் அலைந்தோடுகின்ற பெண் ஒட்டகம் நீ என்று சொல்லி இஸ்ரவேலை குறித்து எச்சரித்த உணர்வுகள். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மிடத்திலே குறைவுகள் உண்டென்றால் இந்த தவ காலங்களிலே நம்மை திருத்திக் கொள்ள, நம்மை சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். அவருடைய சரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதி இல்லை என்ற உணர்வோடு கூட நம்முடைய அபாத்திர தன்மைகளை உணர்ந்தவர்களாய் தாழ்மையின் மன்றாட்டை இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நம்முடைய மத்தியில் சேர துணியாமல்
தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். மேஜையின் கீழ் விழுந்த துணிக்கைகளை பொறித்துக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல, ஆனாலும் தேவரே பொழுது இரக்கம் செலுத்தினுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் திருவிழா கர்த்தாவே, பெருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிலைமையாத சிரத்தால் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சர்வாத்மா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை காண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு உமது சமாதானத்தை நம்மை மீட்கும்படியாய் தன் உயிரை தந்த ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள பலிபீடத்திற்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஒட்டகத்தை குறித்து கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்வோம். கர்த்தாவே, ஒட்டகத்தை குறித்து கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான நேரமாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு மித்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா மூலமாய் அநேக ஜீவனுள்ள வார்த்தைகளை நீ கொடுத்திருக்கிறப்பா. எச்சரிப்பின் செய்தியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தாவே, ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தாவே ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த நாளிலேயாவது கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்து கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக உம்முடைய திருசமத்திலே அர்ப்பணித்தவர்களாய் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. துக்க முகத்தோடு அல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தாவே மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே உம்முடைய திரு சன்னிதானத்தில் வந்து நாங்கள் செல்லவும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே இருக்கத்தக்க வாழ்க்கையாக நீர் மாற்றிக் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. வேத புத்தகத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம், வேதத்தை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே வேதபாரர்களை பரிசேரே உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தை கேட்காதபடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை கர்த்தாவே நாங்கள் எங்களை கொண்டு கர்த்தாவே பிறருக்கு என்ன நன்மையான காரியங்களை செய்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்க
கொள்ளத்தக்கதான காலங்களாய் இந்த காலங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி எடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றிலும் உடைய கருத்தில் ஏற்படுகின்றோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் குறைவை நிறைவாக்கின்ற கர்த்தர் நீர் கர்த்தாவே. எங்களுக்காக கல்வாரியிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை சிந்திருக்கிறீர், எங்களை மீட்டிருக்கிறீரப்பா. நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாய் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் அங்கமாய் கர்த்தாவே இருக்க நீர் கிருபை பாராட்டிருக்கிறப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே நீர் கர்த்தாவே வல்லமையுள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவர். ஆம் கர்த்தாவே, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறப்பா. நாங்கள் கேட்டோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவே இந்த நாளில் வந்து உம்முடைய தேவ சமூகத்திலே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஏறெடுத்த ஒவ்வொரு மன்றாட்டையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உள்ளத்தின் வாஞ்சிகளை அறிந்திருக்கிறீர், உள்ளத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர், உள்ளத்தின் கர்த்தாவே காணப்படுகின்ற எல்லா விதமான கர்த்தாவே காரியங்களையும் அறிந்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, ஒரு விசை கர்த்தாவே நீர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்ததற்காக நன்றியோடு மத்தியிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். எங்களை கொண்டு வரக்கூடிய நாட்களில் நீர் என்ன சித்தமா இருக்கிறோ அதற்கு முற்றிலும் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு கிடைக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் நம்பி நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்னென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. நிறைவு பவனி பாடலாக 88வது பாமாலை. இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாமாலை முதலாம் சரணம் கடைசி சரணம் முழங்கால் படியிட்டவர்களாய் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துகிற சிலுவை நாதர் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, குறிப்பாக இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சாக்கிரமந்துகளோடு புதிய உடன்படிக்கை செய்தவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி ஆற்றல் படுத்தும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய நாமமைக்காக ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க அருள் தாரும். இயேசுவை விட்டு துக்கமுகமாய் அல்ல, இயேசுவினுடைய சன்னிதானத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல அருள் தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே
ஆமேன் ஆமேன்.